கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேளையில் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் பார்க்கலாம். பிள்ளைகளின் வழியிலே சரிக்கட்டுவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. அதோட இருங்க. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவர். நம் தேவன் யாரு? 1000 தலைமுறை. இப்போ நம்ம தலைமுறையோட நம்ம பிள்ளைகள், அடுத்தது நம்ம பிள்ளைகளை, நம்ம பேர பிள்ளைகள் அதோடு கூட விட்டுடாமல் 1000 தலைமுறை வரைக்கும் அவர் என்னவா கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கிருபைன்னா நம்ம மேலே என்னது? மனதுருக்கத்தின் தேவனாய், கிருபையின் தேவனாய் அவர் என்ன பண்ணுறாராம்? இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகள் மடியிலே சரி கட்டுகிறவருமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவம் வல்லமையுள்ள தேவன். பெற்றவங்க செய்கிற தப்பு என்ன பண்ணுமா? பிள்ளைகளை தாங்குமா? தாங்காதா? தாங்கும். அப்போ நம்மளுடைய தேவன் என்ன எப்படிப்பட்டவர்? பெற்றவங்க செய்கிற தப்பு, நாம் செய்கிற தப்பு நமக்கு பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணுமா? பாதிக்கப்படும். என்னது? பாதிக்கப்படும். அவங்க மடியில் என்ன பண்ணுவாராம்? சரி கட்டுவாராம். அதனால தான் நம்ம தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? மன்றாடுறோம். அப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் செய்த குற்றத்தை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மீறுதலை மன்னிங்க. அப்போ ஏசப்பாவுடைய ரத்தத்தினாலே நம்ம பாவம் கழுவப்பட்டால் ஒழிய நாம் செய்கிற தவறு யார் இடத்துல போகாது? நம்ம பிள்ளைகளிடத்தில் என்ன பண்ணாரது? தாக்காது. அப்போ நாம் செய்கிற தவறை நாம் தேவனிடத்தில் சொல்லி நம்ம மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய தவறுகள் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது? போய் சேராது. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாராம்? 1000 தலைமுறைக்கு கிருபையும் செய்வார். அதே சமயத்தில் நாம் செய்கிற தவறுகளை அவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார்? அவங்க மடியில் சரி கட்டுவாராம். அப்போ நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அதே சமயத்தில் நாம் தவறு செய்யும்பொழுது அவருக்கு என்ன பண்ணுறதில்ல? பிடிக்கிறதில்ல. அதனால தான் நம்மளுடைய தவறுகளை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாரு? மடியில் சரி கட்டுறாரு. அப்போ நாம் செய்கிற தவறை நாம் முதல்ல உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்? நம்ம செய்கிற தவறு நம்ம பிள்ளைகளை தாக்காதபடிக்கு நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். அவருடைய ரத்தத்தினாலும் நம்ம கழுவப்படணும். அப்போ தான் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த என்ன வராது? அந்த பாவம் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணாது? அவங்க மடியில் தேவன் நியாயாதிபதியாக இருந்து என்ன பண்ணுவார்? நீதி செய்வார் அவர். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகள் நாம் செய்கிற தவறில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பாவங்களை முதல்ல என்ன பண்ணணும்? கழுவணும். நாம் முதல்ல மனம் திரும்பணும். ஏசப்பாட்ட நம்மளுடைய பாவத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அது மட்டும் இல்லை, சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவம் வல்லமையுள்ள தேவன். இந்த இடத்துல அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மகத்துவம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை என்னது? பெரியது. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவருடைய வல்லமையும் மகத்துவமும் பெரியது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நாம் என்ன பண்ணணும்? பயந்து நடுங்கிறவங்களாக இருக்கணும், கீழ்ப்படிந்து வாழ்கிறவங்களாக இருக்கணும். ஏதோ ஏனதோனோன்னு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம போயிட்டுருக்குறோன்னு இல்லாதபடிக்கு ஒரு சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்குது, இதானே ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட போகிறாரு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறுகளை நம்ம மேலும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ சின்ன தவறாக இருந்தாலும் சரி, பெரிய தவறாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணோம்? மன்னிப்பு கேட்கணும். ஏன் நம்ம மன்னிப்பு கேட்கணும்? நம்ம செஞ்ச தவறு நம்மளோட கூட போயிடாது, நம்மளுடைய பிள்ளைகளும் அது என்ன பண்ணோம்? பாதிக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும். முதல்ல மனம் திரும்பணும், 2வது மன்னிப்பு கேட்கணும், 3வது அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணணும்? கழுவப்படணும். ஏன்னா அவ்வளோ பெரிய தேவன் நம்ம தேவன், மகத்துவம் உள்ள தேவன். அப்போ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை என்னது? பெரியது. அப்போ நம்ம தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க
படுவாங்க. இல்லைன்னா நம்மளாலே நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போக கூடாது இல்லை. அப்போ நாம் மனம் திரும்பணும். எதுக்காக மெயினான நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம், மனம் திரும்பணும். அது மட்டும் இல்லை, 19வது வசனம் படிங்க. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். நாம் என்ன பண்ணுவோம், சில காரியத்தை குறித்து யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த யோசனையே தேவன் யோசிக்கணும்னு கிடையாது. நமக்கு அதை விட காட்டிலும் அதிகமாக என்ன பண்ணியிருப்பார், அவர் யோசனை பண்ணி என்ன பண்ணியிருப்பார், நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும் இப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் முன்குறித்து வச்சிருப்பார். நாம் இப்படி சில காரியங்கள் நடக்கணும்னு யோசனை பண்ணுவோம், அது நடக்காது. நாம் நினைக்கிறது நடக்கலையேன்னு நினைப்போம். ஆனால் தேவன் நம்ம நினைக்கிறது ஒன்று, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறது வேறு. அப்போ யோசனையில் அவர் பெரியவர், செயலில் அவர் என்னது, வல்லவர். அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் வல்லமை இருக்கும். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன இருக்கும், வல்லமை இருக்கும். அவர் வல்லமை உள்ள தேவன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் செய்கிற காரியத்தை நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது. அவர் யோசனையை நம்ம யோசனையோடு என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட யோசனையில் பெரியவர், வல்லவராக அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அது மட்டும் இல்லை, யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாகிய அவனவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும். அவனவனுக்கு அவனவனுடைய வழி, எந்த வழியில் நடக்கிறான் மனுஷன், அவர் கண்கள் எப்பயுமே என்னது, ஆண்டவர் பிள்ளைகள் மேலே என்ன இருக்குது, நோக்கமாக இருக்குது. நம்மளை யாருமே பார்க்கலன்னு சின்ன தவறு கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா நம்மளை யார் பார்த்துட்ருக்குறா, நமக்குன்னு ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கல, மற்றவங்க பார்க்கல, நம்ம என்ன பண்ணலாம், இந்த தவறை செய்யலான்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து நம்ம நடக்கும்போது தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம அவர் எப்படி அவனவன் எந்த வழியில் போகிறானோ அதற்கான பலனை அடைவான்னு சொல்கிறார். அப்போ தீய வழியில் போனால் நமக்கு என்னது, அதற்கான பனிஷ்மெண்ட் உண்டு. நல்ல வழியில் போனால் அதற்கான ஆசீர்வாதம் உண்டு. உலகத்தில் 2 இருக்குது, ஒன்று பனிஷ்மெண்ட்டு, இன்னொன்று என்னது, ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா அவன் வழி எப்படி இருக்கணும், நல்ல வழி. வழின்னா என்ன வழியில் நடக்கணும், தேவனுடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அவர் வழியில் நடக்கணும். வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வழியில் நம்ம என்ன பண்ணோம், நடக்கணும். நல்ல வழியில் நம்ம நடக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுவோம். கெட்ட வழியில் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்போ அதை தான் சொல்கிறாரு, அவனுக்குள்ள வழிக்கு தகுந்த போல் பலன் என்ன பண்ணுமா, வருமா. அது மட்டும் இல்லை, அவனுக்குடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கு. கிரியைனா நம்ம செய்கிற செயல்பாடு. கிரியைனா என்னது, நாம் செய்கிற செயல்பாடு. நம்ம என்ன செய்கிறோன்றத ஆண்டவர் பார்த்துக்கினே இருக்கிறார். அப்போ அந்த கிரியைக்கு தக்க பலனும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வழி, எந்த வழியில் நம்ம போகிறோமோ அந்த வழிக்கேற்ற ஆசீர்வாதமோ பனிஷ்மெண்ட்டோ நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க செய்கின்ற செயல்கள், நல்ல செயலை செஞ்சால் ஆசீர்வாதம், கெட்ட செயலை செஞ்சால் தேவன் என்ன பண்ணார், சும்மா இருப்பாரா, பனிஷ்மெண்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நல்ல செயலை செய்கிறவங்களாம் நம்ம என்ன பண்ணணும், மாறணும். நம்ம செயல்களை அவர் என்ன பண்ணுறாரு, உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய செயல்களை என்ன பண்ணுறாரு அவர், உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கு. ஒரு வழி 2 வழி இல்லை, நம்ம எல்லா வழியும் அவர் என்ன பண்ணுறாரா, அவருடைய கண்ணு நம்மளை மனுபுத்திரர்களை என்ன பண்ணுதான், உற்று நோக்குதான். சாதா கூட பார்க்கல. இப்போ ஒரு எழுத்து நமக்கு தெரியலன்னா உத்து பார்ப்போம் இல்லையா, சின்னதாக எழுத்து தெரியலன்னா என்ன பண்ணுவோம், உத்து எப்படியாவது நல்லா உத்து பார்க்குறோம். அப்போ அந்தமாரி தான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், உற்று பார்க்குறாராம். சாதாரணமாக கூட நம்மளை பார்க்கல, அவர் கண்ணை வச்சு எப்படி நம்மளை பார்க்குறாராம், உற்று பார்க்குறாராம். அப்போ அவர் உற்று பார்க்குற அளவுக்கு நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். அவர் உற்று பார்க்குறாரா, அந்த அளவுக்கு நம்மளை பார்க்குறாரு. உற்று பார்த்தல்னது அந்த அளவுக்கு நம்மளை வாட்ச் பண்ணுறாரு.
அப்போ நம்ம பெற்றவங்களோ நம்ம பிள்ளைகளோ நம்ம மற்றவங்களோ கணவனோ மனைவியோ நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ தேவன் நம்மளை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் பார்க்கறது நம்மளை? தேவன் நம்மளை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அது உற்று நம்மளை பார்க்குறாருன்னா அப்போ தேவனுக்கு பிரியமான காரியத்தை, தேவனுக்கு நல்ல காரியத்தை, தேவன் சந்தோஷப்படுற காரியத்தை நம்ம செய்யணும். மற்ற காரியங்களை நம்ம செய்யும்போது தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம வழி எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். நம்ம செய்கின்ற செயல் நன்மையான செயல்களை நம்ம செய்யணும். அப்படி தேவன் ஏன் அப்படின்னா நம்ம மனுஷர் பார்க்கலன்றதுக்காக தீமை செய்யக்கூடாது. நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கினே இருக்கிறாருன்ற உணர்வு நமக்குள்ளே என்ன பண்ணணும்? இருக்கணும். உலகத்தில் எப்படி வேணால் வாழலான்றது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு நமக்கு என்னது சட்டத்திட்டங்களை தேவன் வேதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சட்டத்திட்டத்தின்படி அவருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நம்ம கீழ்ப்பணிந்து நம்ம வாழும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அப்போ அவருடைய கண்ணு யாரை பார்த்துட்ருக்கு? மனுபுத்திரரை பார்த்து கொண்டு இருக்குது, உற்று நோக்கி கொண்டு இருக்குது. அப்போ மனுபுத்திரர்கள் எப்படி நடக்கணும்? தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணணும்? நம்ம நடக்கணும். அது மட்டும் இல்லை, நாம் செய்கிற தவறு நம்ம பிள்ளைகளுக்கு போய் அந்த பாதிப்பை கொடுக்கும். அதனால் நாம் என்ன பண்ணணும்? முதலாவது அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படணும். மூணாவது நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பயந்து நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணாது? தாக்காது. ஏன்னா நம்ம செய்கிற தவிர பிள்ளைகள்லாம் மடியில் சரி கட்டுறாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவங்களாக நம்ம நடந்துக்கணும். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா, நல்லபடியாக வாழணுன்னா நாம் முதல்ல மனம் திரும்பி சரியாக குணப்படும் போது நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை என்ன இருக்கும்? நல்லா இருக்கும். அப்போ தேவன் அதான் சொல்கிறாரு, 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவரும் அவர் தான், தலைமுறையாக தவறு செஞ்சால் பனிஷ்மெண்ட்டு பண்ணுறவரும் அவர் தான், நம்மளை உற்று பார்க்குற தேவனும் அவர் தான், நம்ம கிரியைகள் எப்படி இருக்குது, நம்ம வழிகள் எப்படி இருக்குதுன்னு ஆராயிறவரும் அவர் தான். அதை எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நடந்துக்கணும்? உண்மை உத்தமமாய் நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா தேவனுக்கு பிரியமான காரியத்தை மாத்திரமே நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ தேவன் நம்ம இந்த வசனத்தைப்படி என்ன சொல்கிறாரு? 1000 தலைமுறைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இரக்கமாக இருப்பேன், கிருபையாக இருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு பயந்து உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்ன பண்ணணும்? உங்கள் தவறுகள் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி குணப்பட்டு நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்மளுடைய பாவங்கள் நம்ம பிள்ளைகளை தாக்காதபடிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நம்ம தரணும். பிள்ளைகளை பெற்று வளர்த்தா மட்டும் போதாது. அந்த பிள்ளைகள் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய காரியங்கள் பிள்ளைகளை தாக்காதபடிக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்ம மாற்றணும்னா நாம் முதல்ல மனம் திரும்பணும். அந்த பிள்ளைகளை நம்ம பாவம் போய் அந்த பிள்ளைகளை சேராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரணும். எந்த வழியில் பாதுகாப்பு தருவோம்? நம்ம மனம் திரும்பி நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த தவறை இனி நான் செய்ய மாட்டேன்னு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும் போது தான் நம்மளுடைய தவறு மன்னிக்கப்படுது. நம்ம தவறு மன்னிக்கப்பட்டால் பிள்ளைகளை அந்த தவறு போய் என்ன பண்ணாது? பாதிக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன் அவர் தான். தலைமுறையாக தவறு செஞ்சாலும் அதை தண்டிக்கிற தேவனும் அவர் தான். அப்போ அந்த தண்டனை நம்ம மேலே நம்ம பண்ணுற தவறு பிள்ளைகளை தாக்காதபடிக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம செய்த தவறுகளை தேவனிடத்தில் சொல்லி மனம் திரும்பணும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 18, 19 வசனங்களை நீங்கள் எங்களுக்கு பேசுனீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தலைமுறைக்கும் அப்பா கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் செய்த தவறுகள் எங்களை பின்னடியார் பிள்ளைகள் மடியில் சரி கட்டுகிற தேவனாகவும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறு எங்கள் பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு அப்பா நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இதோ எங்களை தாழ்த்தி வெறுமையாக
முழுமையாக்கி அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரே, நாங்கள் இனி தவறு செய்யாதபடிக்கு எங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் செய்கின்ற தவறு அப்பா போய் பாதிக்காதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனதார மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா இந்த காரியங்கள் போய் பாதிக்காதபடிக்கு, அவர்கள் மடியிலே சரி கட்டாதபடிக்கு நீர் வேலி அடைப்பீராகன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கண்கள் எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது அப்பா. நாங்கள் செய்கின்ற செயல்களை அப்பா, நாங்கள் பேசுகிற காரியங்களை, நாங்கள் நடக்கையை, எங்கள் வழியை நீங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் அதனால் அப்பா உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறீங்கன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கணும் அப்பா ஆண்டவரே. சோத்திரம் நாங்கள் அப்பா வழி தவறி போகாதபடிக்கு எங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் துதி சோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மட்டுமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க தேவன் கொடுத்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.